ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ என்னென்னா, என்னோடய தங்கச்சி பேரனுக்கு நடந்த ஃபஸ்ட்டு பர்த்டே. அவருக்கு வந்து 1 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு நேற்றோட. அதனால் வந்து அவனுக்கு கேக்கெல்லாம் வெட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அது எங்கே பண்ணோன்னா வந்து அவங்களோட வயல்வெளியில் வச்சு போர் செட் பக்கத்தில் போர் செட்லேயே டெக்கரேட் பண்ணி அங்கேயே வந்து கேக்கெல்லாம் வெட்டினோம். இந்த பாருங்கள், இவர் தான் விஷ்ணு சரண். இவருக்கு தான் இப்போ கேக் வெட்டுறாங்க. அவங்க அம்மா, அப்பா, மாமா, தாத்தா எல்லாம் அங்கே இருக்காங்க. கேக் வந்து ஒரு 3 கிலோ பெரிய கேக்கு தான் அது. அவர் வெட்டுறதுக்குள்ளேயே பாருங்கள் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. குழந்தைங்களுக்கு பொதுவாக கேக்குனால் ரொம்ப பிடிக்கும் தானே. பாருங்கள், எப்படா கொடுப்பீங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. வாயில் வைங்கப்பாங்கிற மாதிரி பார்க்குது பாருங்கள். இவங்க ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க, அது கேட்டுட்ருக்கு. ஃபோட்டோகிராஃபரும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வந்து நாங்கள் வந்து வீடியோ போடுறதுக்காக மொபைலில் கொஞ்சம் எடுத்தோம். ஃபோட்டோகிராஃபர் வேறு இடையில ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. இது வந்து சுற்றி வயல்வெளியெல்லாம் இருக்குது. அதுக்கு இடையில தான் அவங்களோட போர் செட், அது பம்பு செட்டுன்னு சொல்லுவோம்ல, அங்கே தான் இது டெக்கரேட்லாம் பண்ணி செய்கிறாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே. அப்புறம் ஃபபே சிஸ்டம் மாதிரி சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் சிம்பிளாக வீடியோ எடுத்து போடுறோம். எங்கள் குட்டி பேரனுக்கு வந்து பர்த்டே. அதுக்கு நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணணும். 2வது பையன், அந்த பக்கம் நிற்கிறது ஃபஸ்ட்டு பையன். என்னோட தங்கச்சியோட பொண்ணு. அது பொண்ணு மாப்பிள்ளை அவங்க குழந்தைங்க தான் அது. இங்கே பாருங்கள், வயல் பாருங்கள் சுற்றி தெரியுதா. இருட்டாயிடுச்சு, ஒரு 6 மணி ஆகிட்டா. அதனால் கொஞ்சம் மங்கலாக தான் தெரியுது. லைட்டெல்லாம் இருந்தது, இருந்தாலும் அந்தளவுக்கு கிளியராக தெரியலை சாயந்தரம் ஆகிட்டதுனால. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நம்ம இது மாதிரி நேச்சுரலான இடத்துல வச்சு எடுக்கிறப்போ அது ஒரு நல்லா தான் இருக்குது, ஜாலியாக. நான் வீடியோ வாய்ஸ் ஃபுல்லாகவே அவங்க பேசுகிறது எல்லாமே கட் பண்ணிட்டேன் நான். அதனால் உங்களுக்கு கேட்காதவங்க என்ன பேசுகிறாங்கன்னு. நல்லா இருந்துச்சு ஃபங்க்ஷன். ஆனால் போட்டு கேக்கு கை வாயெல்லாம் பூசிட்டார் அவர் ஃபுல்லாகவே. பலூனெல்லாம் நிறையவே வச்சுருந்தோம். பாருங்க, அவன் அண்ணன் தான் பூந்து சாப்பிட்டுட்ருக்கான். அப்புறம் அடுத்தது வந்து அவனுக்கு செயின் வந்து வாங்கியிருந்தான், தங்கச்சி செயின். அப்புறம் தங்கச்சி பொண்ணு வந்து ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கியிருந்தா, அதெல்லாம் கிஃப்ட்டு. ஆளாளுக்கு ட்ரெஸ்ஸு 4 ஆளுக்கு ஒன்று வாங்கியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், இப்போ தான் செயின் போட போகிறாங்க அடுத்தது. இதுதான் அவங்க தாய் மாமா செயின் போடுறான். இது 2வது பையன் தானே. ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து தங்கத்துலேயே அரணாலாம் வாங்கி போட்டிருந்தாங்க. இது வந்து 2வது பையங்கிறதுனால செயின். ஒரு சவரனே இப்போ அதுவே தான் 80,000 வந்துடுது. 80,000 விற்கிது இப்போ விற்கிற விலைக்கு. அப்புறம் வந்து அந்த குழந்தைக்கு சித்தி, அவள் வந்து ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கியிருந்தா. அவ்வளோதான் நகை. நிறைய நகையெல்லாம் ஒன்றும் கிடையாது பர்த்டேக்கு. சிம்பிளான பர்த்டே தான். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஒரு வயல்வெளியில் எவ்வளோ கிராண்டாக சூப்பராக பலூனெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. சுற்றி வயல்வெளி எல்லாத்தையும் வீடியோகிராஃபர் எடுத்திருக்காரு வீடியோ. அப்புறமா அந்த வீடியோ வந்த பிறகு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன். இது வந்து அவனோட சித்தி வந்து ப்ரேஸ்லெட் போடுறப்ப தான். அவ்வளோதான் வீடியோ. டாடா பாய்.